ஓதிட்டு எப்படி அந்த இப்ப பார்த்தோம் மல்லி. போயிட்டு செக் பண்ணி பாத்தீங்களா குர்ஆன் நான் சொல்லி தந்த சரியா பிழையா வேற என்ன சரி மெத்தட்களுக்கு இதெல்லாம் தேடி பாத்தீங்களா? ஓ மல்லி. எப்படி விளங்குது என்ன விளங்குது? நீங்க சொல்லிருந்த எல்லாம் மல்லி இருக்கு. இப்ப நிப்பாட்டு எல்லாம் தெரியும் அப்படித்தானே? இது போல குர்ஆன் ஓதுறதுல நிப்பாட்டுறதுல பிரச்சனை வரப்படாது அப்படித்தானே? ஓ மல்லி. ஹயர். அதோட சேர்த்து இப்ப அடுத்ததா வரப்போற விஷயம் என்னென்றால் குர்ஆனை ஓதுறதுக்கு ஓதன்மை நாங்க ராகம் எடுத்து பசந்தாலா ஓதன்மே. இப்ப அந்த ஓதுற இடத்துல எங்களுக்கு இன்னும் ஒரு முக்கியமான 3 விஷயங்கள் தேவை. ரைட், முக்கியமான 3 விஷயங்கள் எங்களுக்கு தேவை. அதைத்தான் நாங்க இன்றைக்கு பார்க்க போறோம். அதுல முதலாவது தேவை எழுத்துக்களை உச்சரிக்கிற மெத்தட். ரைட், எழுத்துக்கள் உச்சரிப்பு என்கிறது முக்கியம். இதை நாங்க இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு எழுத்துக்களாக உச்சரிக்க நாங்க பார்க்கறதுக்கு இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். ரெண்டாவது ராகம் என்ற ஒன்று தேவை. ராகம் இல்லாம ஓதேலுமா? சரி, இல்ல மல்லி. இல்ல. ராகம்ங்கிறது வெளிநாட்டுல இருந்து எங்களுக்கு இறக்குமுறை செய்யற ஒன்று அல்ல, இன்னொருத்தட்ட இருந்து நாங்க வாங்கி சல்லி கொடுத்து வாங்குற ஒன்றும் அல்ல. மாற்றமா நாங்க எங்கள்கிட்ட இருக்கிற ராகத்தை டெவலப் பண்ணி கொள்றதுதான் ராகம் என்று சொல்றோம். சரியா, எங்கள்கிட்ட ராகத்தை நாங்க எடுத்துக்கொள்றது தான் ராகம். மூன்றாவது சட்டங்கள் என்ற பகுதி. இதையும் நாங்க இன்ஷா அல்லாஹ் தனித்தனியாக படிக்க இருக்கிறோம். இதுல முதல் பகுதியும் 3வது பகுதியும் தனித்தனியாக நாங்க படிக்க வேண்டி. ஆனா இந்த ராகம் என்ற பகுதியை பொறுத்த வரைக்கும் அப்படி எங்களுக்கு படிக்கிறதுக்கு இல்லை. ஆனா நாங்க அந்த ராகத்தை விளங்கி கொண்டா நாங்க டெவலப் பண்ணி கொண்டு போகலாம். ரைட், இதுல ராகத்தை பொறுத்த வரைக்கும் அதுதான் நாங்க இன்றைக்கு பார்க்க போற பிரதானமான தலைப்பு. ராகம்ங்கிறது அப்படின்னா என்னன்னு உங்கள்கிட்ட இருக்கிற குரல்ல கொண்டு நீங்க ஓதுறதுதான் ராகம். இல்லைங்களா? இன்னொருத்தரை பார்த்து கோப்பி அடிக்கிறதோ அப்படிலாம் இல்லை. பேசுறது கேக்குதா? ஓ மல்லி. ஆ, மைக் ஆஃப் லிஞ்சா பார்த்து என்னன்னு தெரியாது. சரி, அப்ப உங்கள்கிட்ட இருக்கிற டோன்ல உங்கள்கிட்ட என்ன டோன் எப்படி குரல் வளமிக்குதோ அந்த குரலை மையப்படுத்தி நீங்க ஓதுறது. ஓதுறதுக்கு அந்த டோன் வரணும்னா எங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று தேவை. எப்ப டோன் வரும்? நான் கொஞ்சம் இழுத்தாத்தான் டோன் வரும். தமிழ்லயோ எனக்கு பாட்டு படிச்சாலும் நான் எந்த இடத்துல கொஞ்சம் நீட்டி எழுத்து ஓதுறமோ அங்கதான் என்ன செய்யுது அந்த டோன் ராகம்ங்கிறது வருது. குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அப்படி நீட்டி ஓதுறதுக்கு எங்களுக்கு நிறைய இடங்களை குர்ஆன் தந்திக்கு தெரியுமா? நீட்டு இடங்களை பத்தி குர்ஆன்ல சும்மா ஓத போக்குலயே நீட்டி நீட்டி ஓதுதான். தெரியுமேனா? சரி, அப்ப நீட்டி நீட்டி ஏதோ நாங்க குர்ஆனை நீங்க பார்த்து யாராவது சரி ஒரு இடத்துல நீட்டாம குர்ஆனை ஓதிக்கிறாங்களா? இல்ல மல்லி. இல்ல. ஏதோ ஒரு இடத்துல ஒரு வசனத்துக்குள்ள வர நேரம் அந்த வசனத்துக்கு பாருங்க, வசனத்துல கடைசிலேயே நீட்டுங்கோ நீட்டுங்கோ நீட்டுங்கன்னு பார்த்துட்டோமேனா? அப்படித்தானே? வசனத்துல கடைசிலேயே ரெண்டு இடத்துல நீட்டுங்கன்னு பார்த்துட்டோம். அப்ப நீட்டி எழுதுங்கிறது கட்டாயம் குர்ஆனோட மிச்ச நெருக்கம். நீட்டுறது இல்லாம பாருங்க, நீட்டுதல் இல்லாம ராகம்ங்கிறதே சாத்தியம் இல்லை, வராது. ராகம்ங்கிறது வராது. ராகம் வரலண்டா எங்களோட ஓதல் வராது. இது மூணுக்கும் இடையில நெருக்கமான தொடர்பு இருக்குது. அந்த வகையில நாங்க பார்த்தோம் என்றால் குர்ஆனுக்கு அடிச்சிக்கிற மிகப்பெரிய ஒரு சிறப்பம்சம்தான் நீட்டுதல் என்பது. எனவே இன்னொரு முக்கியமான விஷயம், ராகம்ங்கிறது உங்களோட சொந்த இயல்பான குரல்ல வருது ராகம். உச்சரிப்பு சில போது நீங்க வளமையா சரியான முறையில ஃபாலோ பண்ணி வந்திருப்பீங்க. சில போது இடைக்கு நீங்க பிழையா உங்களோட காலம் பூரா ஓதி வந்திருப்பீங்க. நாங்க உங்களுக்கு திருத்தி தருவோம். அப்ப திருத்துற சந்தர்ப்பத்துல டோனை விட்டுறப்படாது. என்ன செய்யப்படாது? ராகத்தை விட்டு போட்டு நாங்க உச்சரிப்பை மட்டும் பிடிச்சிக்குவோம், எழுத்தை மட்டும் மாத்திக்குவோம், அது பிழை. உச்சரிப்பை திருத்தி கொண்டு உங்களோட ராகத்திலே தான் நீங்க போகணும். விலங்கு தானே? சில பேர் என்ன செய்வாங்கண்டா எங்களுக்கு ராகம் ஒன்றும் தேவையில்லை,
நாங்க தஜ்வீத பேணி எழுத்து மட்டும் சரியா உச்சரிச்சு கொண்டு போய் திரும்ப வருவாங்க. அது பேல அப்படி அல்ல. உங்களோட சொந்தமான இயல்பான அந்த டோன்ல நீங்க ஓதணும். அதே நேரம் உச்சரிப்புகளை தவறுகளை திருத்தி கொண்டு போகணும். ரெண்டு நடக்கணும். இதுதான் எங்களுக்கு முக்கியமான பகுதி. இது இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு சரியாக வரைக்கும் எங்களோட பாடங்கள் வரும். எனவே இப்ப ராகம்டா என்ன தேவை? உச்சரிக்கிறது எப்படி இல்ல. உச்சரிக்கிறது? ராகம்டா என்ன தேவைண்டா, ராகம் எடுக்கிறதுக்கு என்ன தேவை? நீட்டணும். அப்படிதானே? நீட்டினா தானே ராகம் வரும். ஆம். அப்ப நாங்க நீட்டுதலை பத்தி தான் நாங்க டே பார்க்க போறோம். நீட்டுதலுக்கு நாங்க யூஸ் பண்ற சொல் என்னென்றால் மத்து. என்ன சொல்? மத்து. மத்து. இந்த சொல் முக்கியம். அடிக்கடி அவங்கள்ட்ட கேள்விகள்லாம் கேட்கப்படும். சரி, மத்த நாங்க என்ன செய்யறோம்? ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று மத்தினுடைய எழுத்துக்கள், இரண்டாவது மத்தினுடைய அடையாளங்கள். என்னெல்லாம்? மத்தினுடைய அடையாளங்களும் மத்தினுடைய எழுத்துக்கள். எழுத்துக்களும். மத்தினுடைய அடையாளங்கள்னு சொல்ல நேரம் இதான் மத்தினுடைய அடையாளங்கள். இதுல மூன்று உங்களுக்கு தெரியும் என்ன? சொல்லுங்க அப்ப என்னது? பேர் சொல்லுங்க பாபு. முதல்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது லம் மத்து, அடுத்தது கஸ்ரு மத்து, அடுத்தது ஃபத்ஹ மத்து. ஓகே, இதே பேர் தெரியாதானே? இல்ல இதுல பேரை மல்லி. இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. மத்திர அடையாளம். மத்திர அடையாளம். அடையாளம், அவ்வளவுதான். மத்தினுடைய எழுத்துக்கள் சொல்லுங்க பாபும். எப்படி சொல்றது? அலிஃப், சுக்கூன் செய்யப்பட்ட யா, சுக்கூன் செய்யப்பட்ட வாவ். ரைட், வைங்க தானே? இதுதான் மத்தினுடைய எழுத்துக்கள். சரி, இப்ப இந்த நீல பாக்ஸ் தானே, இந்த நீல பாக்ஸ்ல எது ஓ. வந்தாலும் நீங்க நீட்ட வேண்டிய அளவு 1 செகண்ட், 2 வினாடி. எப்படி சொல்லுங்க பாபு? அந்த நீல பாக்ஸ்ல இருக்கிற எது வந்தாலும் நீட்ட வேண்டிய அளவு 1 வினாடி. 1 வினாடி. 1 வினாடி. 2 அளவு, கை விரல கொண்ட மூடி திறக்கிற 2 அளவு. ரைட், இப்ப நாங்க என்ன செய்யும் என்றால், இந்த இது விவரிக்கிறாரே மத்தினுடைய அடையாளம் என்று சொன்னீங்களே, ஓ. இந்த மத்தினுடைய அடையாளம் வந்துச்சுதண்டா, நீங்க நீட்ட வேண்டிய அளவு 3 செகண்ட். இல்லைங்களா? அப்படின்னு ஓ மல்லி. ம். அப்ப மத்தியினுடைய அடையாளம் வந்துச்சு, நீட்ட வேண்டிய அளவு 3 செகண்ட். சரி. இந்த வசனத்தை கொஞ்சம் ஓதுங்க பாப்போம். إياك نعبد وإياك نستعين. திருப்பி ஒருக்கா ஓதக்கோல நீங்க அவதானிச்சு கொண்டு ஓதணும். திருப்பி நீங்க ஓதணும். நஸ்தாயி நீட்டுறீங்க, ஈயாக்க நீட்டிக்கிறீங்க, ஈயாக்க நீட்டிக்கிறீங்க. இந்த 3 இடத்துலையும் நீங்க நீட்டினது ஒரே அளவா அல்லது கூடுதல் குறைவுகள் இருக்குதா நீட்டினதுல? ஒருக்கா ஓதி பார்த்து சொல்லுங்க பாப்போம். நீங்க ஓதுனது மாதிரி ஓதுங்கண்ணா. ஒரு வளமையா நீங்க ஓதுற டோன்ல ஓதி போட்டு சொல்லுங்க. ஓதி காட்டவா மல்லி? ஓதி பார்த்துட்டு எனக்கு விட சொல்லணும். ஓதி பார்த்துட்டு விட சொல்லணும். ம். சொன்னீங்க விளங்கிச்சா? ஒரு முறை ஓதி பார்த்துட்டு எனக்கு விடையே சொல்லுங்க. நான் கேட்ட கேள்வி விளங்கினா? ஓ மல்லி, இதுல நான் ஈயாக்க நஅபுதும் வையாக்க அது ரெண்டுமே ஒரே அளவுலதான் இழுக்கிறேன். நான் கடைசி மட்டும் கொஞ்சம் அதிகமா இழுக்கிறேன். வெரி குட். கடைசி மட்டும் அதிகம். அப்ப நீங்க இழுக்கிறது சரின்னு விளங்குதா பிள்ளைன்னு விளங்குதா? அது தெரியாதுண்ணா. இல்ல மல்லி. அது தெரியாதாண்ணா. நீட்டு நீட்டு மட்டும் விளங்கு. நல்ல நல்ல உண்மையில நீங்க நீட்டுறது சரி. அது கூட தான் நீட்டணும். அதான் நாங்கள் இன்றைக்கு அடுத்ததா பார்க்க போற தலைப்பு.
இது மட்டும் நன்றி சொல்லித்தாருனா ரெக்கார்டை கட்டாயம் கேட்கணும். அப்ப அந்த விஷயம் ஞாபகத்துல இருக்குமா? நிறுத்தி ஓதுகின்ற இடத்துல நீட்டுதலோடு தொடர்பான விஷயம் தான் பார்க்க போறோம். இப்ப நஸ்தை நாங்க நிப்பாட்டுறோமே, அப்ப நஸ்தை ஓமல்லி. நிப்பாட்டுற இடத்துல நாங்க இந்த மாதிரி பார்க்கிறோம். இந்த இடத்துல நீட்டுற இடத்துல கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முதலாவது, இதுல ரெண்டு நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்படுது. இரண்டு ரூல்ஸ் இன்னைக்கு நான் கம்ப்ளீட் பண்றேன். முதலாவது என்னென்றால், வசனத்துல நிறுத்தி ஓதும் எழுத்துக்கு நாங்க சுக்கூனை வைக்கிறோம். எங்க சுக்கூன் வைக்கிறோம்? ஒரு இடத்துல நாங்க சுக்கூன் வச்சு நிப்பாட்டுறோம். எங்க? கடைசியில. என்ன எழுத்து அது? நூன். வெரி குட். நூனுக்கு சுக்கூனை வச்சு நிப்பாட்டணும். இது முதலாவது நிபந்தனை. அதாவது வசனம் ஒன்றுல கடைசி எழுத்துக்கு நீங்க சுக்கூனை வச்சு நிப்பாட்டினால் ரெண்டாவது ரூல்ஸ். அதுக்கு முன்னால எங்க நீங்க சுக்கூனை வச்சு நிப்பாட்டுறீங்களோ அதுக்கு முன்னால என்ன செஞ்சுக்கணுமாம்? மத்தினுடைய அடையாளங்கள்ல ஒன்று வந்திக்கணுமாம். எது? ஃபதஹ் மத்தா வந்திக்கணுமாம், கஸ்ரு மத்தா வந்திக்கணுமாம், லம்மு மத்தா வந்திக்கணுமாம். இது மூணுல ஏதாவது ஒன்று வந்திக்கணுமாம். அல்லது என்னையாம்? எழுத்துக்கள்ல ஒன்று வந்திக்கணுமாம். என்ன எழுத்து? மத்தினுடைய எழுத்துக்கள். மத்திய எழுத்துக்கு சொல்லுங்க பாப்போம். அலிஃப், சுக்கூன் செய்யப்பட்ட யா, சுக்கூன் செய்யப்பட்ட சுக்கு வா. இது மூணுல ஏதாவது ஒன்று வந்திக்கணுமாம். இங்க என்ன வந்திக்குது? சுக்கம் செய்யப்பட்ட யா. அப்ப இந்த ரெண்டு ரூல்ஸும் பூர்த்தி செய்யப்பட்டுச்சு என்றால், கம்ப்ளீட் ஆகினா ஒட்டோவாக சட்டம் வருது. அதற்கு முன்னைய எழுத்தை, எதுக்கு முன்னைய எழுத்தை? அந்த சுக்கம் அதனுடைய செய்யப்பட்ட யா. எழுத்துக்கு சுக்கூன் செய்யப்பட்ட யாக்கு முன்னால வார எழுத்தை என்ன செய்யட்டாம்? 4 அல்லது 5 அல்லது 6 அளவு, கைவிரல் ஒன்றை மூடி துறக்கிற அளவுல 4 அல்லது 5 அல்லது 6 அளவுக்கு என்ன செய்யட்டாம்? நீட்டி ஓதட்டாம். செகண்ட் லெசன்னா 2 அல்லது 3 செகண்ட்ல நீட்டி ஓதணும். இது விளங்கினா இது? ஓமல்லி. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க நஸ்தாங்கில நிப்பாட்டுறீங்க இல்ல, நீங்க நிப்பாட்டுறீங்க, இந்த இடத்துல நிப்பாட்ட போறீங்க. எப்படி நிப்பாட்டுவீங்க? ஆ, வ இய்யாக். ஈயாக் எத்தனை செகண்ட் நிப்பாட்டுறது? ம், சரி. ஓமல்லி. எத்தனை செகண்ட் நீட்டி நிப்பாட்டுறவா ஈயாக்? ஒரு செகண்ட். இல்ல, மாட்டிக்கொண்டீங்க பாத்தீங்களா? இதை போயிட்டு தேடி பார்க்கணும். பாருங்க, காஃபுக்கு சுக்குன்னு வைக்கிறீங்க. அதுக்கு முன்னுக்கு என்னது? அலீஃப். அலிஃப். மத்தினுடைய அலிஃப் வந்து அப்ப இந்த யாவ் என்ன செய்யணுமா? இழுக்கணும். 3 செகண்ட் இழுக்கணும். சரி, 2 செகண்ட் இழுக்கணுமே. குறைஞ்சது. ஓமல்லி. ஆஹ் இப்ப அதுக்கு எது மாதிரி வரணுமா? இன்ஷால்லா அந்த வசனத்தை டார்கெட் பண்ணி இதே மாதிரி ஒரு நாள் நீட்ட இடங்கள்ல டார்கெட் பண்ணி ரெடி ஆயிட்டு வரணுமா? நிறைய தேடணும். ஒரு நாள் நிறையவே தேடி பார்க்கணும் இந்த மாதிரி நிப்பாட்ட இடங்கள். சரியா? சரி மல்லி. முதல்ல ரெக்கார்டை கேளுங்க, அது பொறுத்து எழுதுங்க.